அற்புதராம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். என் அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் மனதுருக்கத்தின் தேவன். ஒருவரையும் மறவாமல் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன். அந்த ஆசீர்வாதங்களை நாம் பிறருக்கு இயேசுவின் நாமத்தில் உதவியாக கரம் கொடுப்பதிலிருந்தும் ஆசீர்வாதத்தை பெருக வைக்கிற தேவன். நீதிமொழியின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆவியான தேவன் இந்த ஆழமான சத்தியங்களை அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சொல்லும் செய்தி. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, மனித வாழ்வு என்பது கடன் வாங்குவதும் கடன் கொடுத்து அதன் வழியாக நாம் பெரிதாய் வளர்ந்து விடலாம் என்ற எண்ணம் கொண்டுதான் மனித வாழ்வு என்பது. ஆனால் ஏழைக்கு இரக்கம் வைத்து யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு, ஆண்டவராய் இயேசுவுக்கு கடன் கொடுக்கிறார்களாம். அந்த கடனை கர்த்தராகிய இயேசு வட்டியோடு சேர்த்து இரட்டிப்பான ஆசீர்வாதங்களாய் தன் ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 35-40 வரைக்கும் பாருங்கள். நியாய தீர்ப்பு நாளில் நான் பசியாக இருந்தேன், உணவு கொடுத்தீர்கள். ஆடை இல்லாமல் இருந்தேன், ஆடை வாங்கி கொடுத்தீர்கள். நோயாக இருந்தேன், எனக்கு ஆறுதல் சொன்னீர்கள், உதவி செய்தீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை விடுவிக்க முயற்சி எடுத்தீர்கள் என்றெல்லாம் நீதிமான்களை பார்த்து மகிமையின் ராஜா ஆண்டவர் இயேசு கேட்பார். ஆண்டவரே, நீர் எப்போது ஆடை இல்லாமல் இருந்தீர், பட்டினியாக இருந்தீர், பசியாக இருந்தீர், வியாதியாக இருந்தீர், சிறையில் இருந்தீர் என்று நீதிமான்கள் கேட்கும்போது, உங்களில் எளியோருக்கு நீங்கள் என்ன செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று மகத்துவமுள்ள தேவன் சொன்னார். கிறிஸ்தவம் என்பது இரக்கத்தின் தேவனை உலகத்துக்கு வெளிப்படுத்துகிற பரிசுத்த மார்க்கம். அன்பின் கடவுள், மனதுருக்கத்தின் கடவுள், ஒருவரையும் கைவிடாத கடவுள். ஏழைக்கு உதவி செய்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறானா? எல்லாருக்கும் கடன் கொடுக்க அனுபவம் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கே கடன் கொடுக்கிற அனுபவம் உங்களுக்கு உண்டா? அது எப்படி? ஏழை எளியவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் உதவி செய்வதன் வழியாக. இன்றைக்கு நாள் பார்த்து, நட்சத்திரத்தை பார்த்து, ராவு காலம் பார்த்து, பகல் காலம் பார்த்து, ஜாதி குலம் பார்த்து தான் இன்றைக்கெல்லாம் பிச்சை போடுறான். ஆனால் கிறிஸ்துவின் அன்பு என்பது ஜாதி மத இன பேதம் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு இயேசுவின் நாமத்தில் ஏழை எளியவர்களை ஆதரிப்பது, உதவி செய்வது. அது தேவனுக்கு கடன் கொடுப்பது. அந்த கடனை தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களாய் வட்டியோடு கூட தன் ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிறாராம். கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெறுவது என்பது ஏழை எளியவர்களுக்கு நாம் பல உதவிகள் செய்வதன் வழியாகவும் கூட அந்த ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்கிறோம். இதிலும் மேலாக கர்த்தருக்கே கடன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்கு தேவன் தன் ஜனங்களை அழைக்கிறார். உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வீர்களா? உடல் ஊனமற்ற ஏழை எளியவர்கள், வயதான ஏழை எளியவர்கள், பசி பட்டினியில் வாழும் ஏழை எளியவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் எப்பொழுது உதவி செய்யுங்கள். அது கர்த்தருடைய கணக்கில் எழுதப்படும். அவருக்கு கடன் கொடுத்தீர்கள், அதை வட்டியோடு தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் தருவார். ஜெபிப்போமா? அன்புள்ள தேவனே, உலகில் எவரும் போதித்தராத மாபெரும் சத்தியம் இது. ஏழைக்கு உதவி செய்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்ற சத்தியம். அந்த கடனை கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களால் வட்டியோடு கூட திரும்பவும் உன் ஜனங்களுக்கு நீர் கொடுக்கிறீரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கொடுக்க கொடுக்க நீர் கொடுத்து கொண்டே இருக்கிறீர். என்னோடு ஜெபிக்கிறவர்கள் இயேசுவே உமது நாமத்தில் ஏழை எளியவர்களுக்கெல்லாம் உதவி செய்து உமது சுவிசேஷத்தை இதன் வழியாக அறிவிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.